ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனைவிகளே கீழ்ப்படியுங்கள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதென்றால், மனைவிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் பல மனைவிகள் சிக்கலில் சிக்கி கொண்டு தவிக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்கள் பாதுகாப்பு உங்கள் புருஷன் மட்டும்தான் எல்லா சூழ்நிலையிலும் தர முடியும். அதேபோல கர்த்தரும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும். நீங்கள் கர்த்தரை விட்டோ இல்லை உங்கள் சொந்த புருஷரை விட்டோ நீங்கள் விலகி செல்லும்போது பல சிக்கலில் சிக்கி தவிக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்தில் அநேக மனைவிகள் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் ஆன்லைனில் வருகிற எல்லா ஆப்புகளிலும், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இன்னும் அநேக சமூக வலைத்தளங்களில் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியாமல் அநேக காரியங்கள் செய்வதனால் அதன் மூலம் பல சிக்கல்களில் சிக்கி தவிக்கிறார்கள். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதற்கான நேரம் பத்தவில்லை. அதற்கான நேரத்தை தேவன் தாமே தருவாராக. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது போல் நீங்கள் உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். தேவநாமம் மகிமைப்படும். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.